நீங்கள் வந்து அருமை சகோதரர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2011லேயும் நினைக்கிறேன். இல்லை பார்த்தீங்களா இல்லையா? வடிவேல் வந்து திமுக பிரச்சாரத்துக்கு வந்தார். வீடு மரம் காடுகிற அவ்வளவுலையும் கூட்டம் இருந்தது. நாங்கள் அதை குறை சொல்லலை. 2026 தேர்தல் வருகிறது. தேர்தல் வரும்போது முதலமைச்சர் எந்த முன்னெடுப்பு எடுக்கிறார்களோ அதனால் அந்த பணியில் கூட்டம் வர்றதை பற்றியோ நாங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லலாம். அன்னைக்கு தேர்தல் வரும்போது நாங்கள் எங்கள் பணியை தேர்தல் பணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்க சொல்லியிருக்கிறோம். அது துவங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்ன இன்றைக்கி தான் பார்த்தீங்க? இல்லை, நேற்று தினம் பார்த்தீங்க. மிகப்பெரிய நடிகர் நம்ம ரஜினிகாந்தே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நாங்களாம் அதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு யார் சொல்கிறா? யார் வாக்கு பாதிக்காமல் இருக்கும், யார் வாக்கு பாதிக்குமா? அதுக்கெல்லாம் தேர்தல் வர்றப்போ அப்போ நீங்கள் பொறுத்து பாருங்கள். கோச்சிக்க மாட்டீங்கல்ல. முன்னாள் நம்முடைய சசிகலா அம்மா வந்து பெங்களூரில் விடுதலையானப்போ சென்னைக்கு வர்றப்போ விடிய கூட்டம், என்னது கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை பற்றி தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் வந்து இதுக்கு தான் சொன்னேன். அதனால் எல்லாமே கூட்டணி தேர்தல் வரும்போது முதலமைச்சர் அதை பார்த்துக்குவாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரோ அந்த பணியை அந்த வேலையை நாங்கள் செய்யணும். இப்போ நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோமே வேலை, அந்த பணியில் ஏதாவது குறை இருந்தால் அதை சரியாக பண்ணலைன்னா அதை மட்டும் சொல்லுங்கள்.